ஜெனரேஷன் கேப்னா என்ன? ஒரு ஜெனரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி நம்மளால நிறைய காரியங்கள் நாம செய்தோம். ஒரு பொறுமை இருந்துச்சு. எந்த காரியமும் ஒரு டைம் எடுத்து தான் நம்ம கையில வரும் அப்படிங்கிற ஒரு தாட்ஃபுல்னஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட டாலரன்ஸே கிடையாது. எல்லாம் இமீடியட்டா நடக்கணும், இன்ஸ்டண்டா கையில கிடைக்கணும். பணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, எதுவுமே உடனே உடனே என் கையில கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இப்ப இருக்கிற யங்கா ஜெனரேஷன் வந்துட்டாங்க. இவங்க கிட்ட ஒரு உணர்வே கிடையாது. அதாவது மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் கிடையாது. ஒரு ஹார்ட்டட்னஸா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது நம்மளால. இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்குது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. பாருங்களேன், அப்படி தெளிவா கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயமே கிடையாது. நடுத்தெருவுல வச்சு ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, நிறைய தேவையற்ற பொருட்கள் அவங்க உபயோகப்படுத்துறாங்க. யாருமே கேட்க முடியாது. டீச்சர்ஸ் கேட்டா டீச்சர்ஸ் மேல கேஸ் போட்டுறாங்க, இல்ல பேரண்ட்ஸ் அவங்கள கண்டிக்க முடிஞ்சிச்சுன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜெனரேஷனை பார்க்கும்பொழுது என்னதான் செய்ய போறோம்னு நமக்கே தெரியல. வசனம் சொல்லுது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதி இருக்கிறதே. சரி, கடவுளுக்கு பயப்படுகிற பயமாவது இருக்குதா? அதுவும் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஜெனரேஷனை எப்படி நம்மளால மாற்ற முடியும்? ஒரு நல்ல ரோல் மாடல் பேரண்ட்ஸ்னாலையும் டீச்சர்ஸ்னாலையும் அண்ட் நல்ல ஒரு சபை மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்ற முடியும். ஸோ இது நம்ம மேல விழுந்த கடமையா நினைச்சு இவர்களுக்காக ஜெபிப்பதும், இப்படிப்பட்ட ஜெனரேஷன் அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல மாறணும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பதை தவிர வேற வழியே இல்லை.